வணக்கம். என் பேர் மகேஸ்வரி. நான் முகவரியில் அக்கௌண்டண்ட்டாக இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக தான் ஜாயின் பண்ணி 1 மந்த்து தான் ஆயிருக்கு. ஆனாலும் நான் முகவரியில் ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே நான் வந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இப்போது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள்லாம் இருக்கீங்க. உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது இந்த அக்ரி மீட்டுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் மீட் நடந்துச்சு. அதுக்காக நாங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இது எப்படின்னா டெய்லியுமே வந்து மீட்டிங் போகும். ரமேஷ் அண்ணா கூடயும் சுமதி அக்கா கூடயும் மீட்டிங் இருக்குது. ஸோ எப்படின்னா யார் யார் எந்த ஒர்க் பார்க்கணுங்கிறத நாங்கள் சரியாக பிரிச்சுக்குவோம். பிரிச்சுட்டு அந்த ஒர்க்கை வந்து முடிப்போம். ஒருத்தருக்கு இந்த ஒர்க்குன்னு முடித்தாலும் நாங்கள் டீமாக சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணோங்கிறதும் இருக்கும். இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து வெளியே வந்து உங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கால் பண்ணி இன்வைட் பண்ணோம். நிறைய கால்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இருக்கும். இதெல்லாம் ஒரு சைட் போயிட்டு இருந்தாலும் பேப்பர் ஒர்க், டாக்குமெண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் இருக்குது. நீங்கள் படிக்கிறீங்கள, படித்து முடிச்ச அந்த டிகிரி வாங்குகிற அந்த சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு இயரும் கம்ப்ளீட் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நாங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு ப்ராப்பராக வந்து அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறது வந்து பூஜான்ற ஒருத்தவங்க பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன் அவங்களுக்கு. தென் அடுத்து அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மீட் அப்போ வந்துட்டு ஏன்னா நாங்கள் பெரிய ஒரு மீட்டிங் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோடது, அவங்களோட முடித்த ஒரு ஃபியூ டேஸ்லேயே அக்ரி ஸ்டூடெண்ட்ஸோட மீட்டும் வச்சிட்டோம். ஸோ அதுக்கான ஒர்க் ஒரு 2 வீக்ஸாக வந்து நாங்கள் லீவே எடுக்காமல் டைமிங் பார்க்காம உங்களுக்காக ஒர்க் பண்ணி தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் அட்மின்ஸ், அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவங்கள தவிர ரமேஷ் அண்ணா வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியணும். உங்களுக்கான ஒவ்வொரு ஸ்பான்சரையும் அவங்க வந்து போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து மெனக்கெடுவாங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்கு பல நாள் ஆகும். டெய்லி போகணும், அவங்கள வந்து கைண்டாக மீட் பண்ணணும், அவ்வளோ பொறுமையாக அவங்கள வந்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நல்லா படிங்க. நீங்கள் படித்து முடித்து முகவரிக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை, ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் சம்பளத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கிறேன்.